வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மோனி அண்ட் பீத்தல் மாப்ள கேட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பண்ணுறாருங்க. இங்கே வேறு இந்த வார்னால எங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குதோ இல்லையா, எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை நடக்குது. வார் வந்தது வேலை விட்டு தூக்குறாங்க, நான் பெரிய ஆளாக போகிறேன், நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தார். சரி, அது யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் எடுக்கிறது தான், நானும் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்னு சொல்லுவேன் தான். ஆனால் நிஜமாகவே முடிவு எடுத்துகிட்டு அதுக்காக எனக்கு டேபிள் வேணும், சேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்ன பண்ணாருன்னா, தரத்தரன்னு நிறுத்திட்டு போய் கடையாக தெரிஞ்சு ஒரு வழியாக டேபிள் சேர் வாங்கினோம். வாங்கிட்டு நைட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அதில் எதுவும் பண்ண முடியாது இல்லையா, ஆசைக்கு கொண்டாரு உட்காந்துட்டு போய் படுத்துட்டாரு. சரின்ட்டு காலையில் மத்தியானம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், எனக்கு மானிட்டர் வாங்கி தருவியா, மானிட்டர் வாங்கலாமா அப்படின்னு நினச்சேன்டா. என்னடா இன்னும் எலி அடுத்த இது கேட்காம இருக்கேன்னா, காலையிலே மானிட்டர் தேடிட்டேன், கண்டிப்பாக அடுத்து மானிட்டர் தான் வருவாருன்னு சொல்லி நானே தேடிட்டேன். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு, நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இம்மீடியட்டாக அதை வாங்கியாச்சு. மணி பார்த்திங்கன்னா மணி என்ன தெரியல, மணி 10:15. சரியா, மணி 10:15. இன்றைக்கின்னு பார்த்து எங்களுக்கு செய்யுது. என்னென்னா வாட்டர் வேறு வரல, காலையிலேருந்து மோட்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் தண்ணி வரல. அது ஒரு போராட்டமாக நாங்கள் சாயந்தரத்துலேருந்து தண்ணி இல்லாமல் காலையிலேருந்து சோறு இல்லாமல் சுற்றிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ அடித்தாலும் சொர நிலமா நிற்கிறீங்க தம்பி, போங்க தம்பி, ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க. நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. அந்த ரணகாலத்துலேயும் வெளியே போய் நடந்து போய் ரொம்ப தூரம் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். சரி முதுகு வலிக்குது, நான் போய் படுக்க போகிறேன்ட்டு உட்காந்து விடாப்படியாக அந்த மானிட்டரை வாங்கியே தீருவேன், இன்றைக்கி ஒரு இதாவது பழிச்சே தீருவேன்னு அந்த சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு உசுரை வாங்குறாரு மனுஷன். அதை ரெக்கார்ட் பண்ணலாம் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வார் வந்தது இவர் தொல்லை பெருந்தொல்லையாக போயிடுச்சு. இப்போ இதுவரனால எங்கள் வீட்டையே ஆல்ட்ரு பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா குட்டி வீட்டுக்குள்ளே டேபிள் சேர் வேறு போட்டுக்கிட்டு, இங்கே பாருங்கள், அந்த திருவிளையாடல் படத்தில் டேன் 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 அந்த மாதிரி அவ்வளோதாங்க. இனிமேல் கையிலேயே இவரை பிடிக்க முடியாது. இந்த சேரை விட்டு டிக்கி எடுக்கவே மாட்டார். இனிமேல் இந்த சோபாலெல்லாம் சார் உட்கார மாட்டார். உட்காந்தா இந்த சேரில் மட்டும்தான் உட்காருவார். படுக்கிறது எப்படி, சேர்லேயே படுத்துருவீங்களா சார்? நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது இதே ஒரு செட்டப் சேர், ஆனால் கொஞ்சம் ஹெட்ரஸ் வச்சு அந்த சேர் வச்சுருப்பேன், ஒரு டேபிள், ஒரு மானிட்டர். உட்காந்தா எந்திக்க மாட்டேன். எனக்கு அது இந்த ஒரு செட்டப் ரொம்ப பிடிக்கும். இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வீட்டுக்கு ஆஃபீஸில் எல்லாம் இருப்பேன், குழம்பிட்டே தான் இருப்பாரு. இங்கே ஒரு டேபிள் சேர் இல்லை, மானிட்டர் இல்லை, உட்கார முடியல அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயம் படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சரி இருக்கிறத வச்சு படிக்கணும், இல்லையா நான் சொல்ல வரல. இதுல வேற நீ எல்லாம் தெரு விளக்கில் படிக்கணும்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது இனிமேல், சரியா? இப்போ நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு 3-4 மணி நேரம் ஒரு வேலை எடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, அப்போ ஏதாச்சும் ஒரு புதுசாக படிக்க போகிறீங்கன்னா லேப்டாப்பில் இப்படி உட்காந்து குனிஞ்சு படிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம், ஆல்ரெடி ஒரு 8 மணி நேரம் ஆஃபீஸ் உட்காந்துட்டு இருக்குமா, திரும்ப இப்படி உட்காந்தோன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ஷோல்டர் முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம டைவர்ட் ஆகி படிக்க மாட்டோம். இல்லைனாலும் படிக்க மாட்டோம் சொல்லலாம். நான் படிப்பேன். அப்படி இல்லடி, ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று வச்சுருக்கேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதுக்காக தான் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிடுது. பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பெருசு தான். நம்ம பட்ஜெட்டுக்கு இது பெருசுதான். டார்ச்சர் பண்ணுறாருங்க. இது வேற இந்த சீட்டுக்கு வேற அடிதடியாக இருக்கு. இனிமேல் எனக்கு ஒரு டவுட்டு, 8 மாசமா நான் வேலை இல்லாமல் உட்காந்து படிச்சுன்னு இருந்தேன், கரெக்டா? ஏன் உனக்கு இந்த டேபிள் வாங்கி தரணும்? இருங்க நான் கேட்கலன்னு சொல்லு. எத்தனை டைம் கட்ட தெரியுமாங்க? ஆனால் நான் உன்ன மாதிரி ஆடம்பரமா டேபிள் சேர்ல படிச்சுதான் வேலைக்கு போவேன்னு நான் சொல்லலை. நான் தெருவிளக்கில் உட்காந்து படிச்சு வேலைக்கு போறேன். இல்ல புரியுதா? இருங்க யார் பெருசு? ஆடம்பரம்னு சொல்றாங்கல்ல, இந்த சேர் இருக்கு பாத்தீங்களா, ஆஃப்டர் மார்க்கெட், யூசர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன். அதுவே நமக்கு எல்லாமே அப்படிதான் வாங்கணும், ஓகேங்களா? ஆடம்பரம்னா புதுசாலாம் வாங்கல, இது வாங்கிருவாரு நூன்ல சொல்லிட்டு மிரட்டி ஒழுக்கமா யூஸ்டு மார்க்கெட். இந்த சேர் அவருக்கு பிடிக்கவே இல்லை. வாங்காட்டி கீழே உட்காந்து படியில அப்படின்னு சொல்லி ஒழுக்கமா வாங்குறதா வாங்க, 80 ரூபாய்க்கு வாங்குன்னு சொல்லி. ஆனா இது நல்லா இருக்கு, ஆக்சுவலி நல்லா குஷனாவே சூப்பரா இருக்கு. 80 ரூபானாலும் நச்சுன்னு இருக்கு சேரு. இப்பதான் ஃபுல் கம்ஃபர்டபுளா இருக்கு. உனக்கு இருக்கு, எனக்கு இல்ல. உக்காந்தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
மானிட்டர் சரி மணி 10:30 இதுக்கு மேல நீ என்னத்த படிச்சு என்ன பண்ண போற சொல்லு. டெய்லி 40-45 நிமிஷம் படிச்சே ஆகணும், என்ன ஆனாலும் சரி. படிச்சு அதுக்கு நீ யாராவது 10:30 மணிக்கு ஆர்டர் பண்ணி வர வச்சு அதை செட்டப் பண்ணி ஆம்பளே ஆர்டர் போட்டேன், அது 40 நிமிஷம் வந்துடும் இது போட்டுருந்துச்சு. சரி ஓகே அப்படியே வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது இன்னைக்கு வந்தாலுமே நாளைக்கு தான் அசம்பிள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்ப உட்காருவியா? இங்க பாரு கொலை விழுகு இந்த வீட்டுல. இனிமே கொலை விடும். ஹலோ, கண்டிப்பா கொலை விடும். பழைய சேர் வந்தாலுமே எடுத்து வச்சிருவேன். சரிங்களா, எனக்கு இந்த டேபிள் செட்டப்பு பிடிக்கும். எனக்கு இந்த ஒரு டேபிள் செட்டப்ல உட்காந்து ஒரு நிம்மதியா வேலை பார்க்குற மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் படிக்கலன்னு வச்சுக்கோ, டெய்லி இதுக்காகவே நீ படிக்கணும் தெரியும்ல. அழுவ கூடாது, வீட்டுக்கு வந்து படிப்பேன் 1 மணி நேரம், வந்ததுலேருந்து லேப்டாப்லேயே உட்காந்துருக்கேன்னு சொல்லி அழுவேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. பரவாயில்லையா? பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இப்படிதாங்க, சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, எல்லாமே பாத்ரூம் மட்டும் தான் ஏஞ்சி போவாரு. மற்றபடி அந்த சேர்லயே தேயின்னு அக்கா சாமி அந்த சேருக்கு பாவம் அழுகும் வாய், அந்த அளவுக்கு தேய்ப்பாரு. அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு லொக்கேஷன் பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு வருஷத்துக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், வருஷம் இந்த அண்ணா வந்து இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டாரு, நான் உனக்கு காமிக்கிறேன், அந்த இடத்துலயே டிக்கி வச்சு சுத்தி சுத்தி வருவாரே தவிர வேற எங்கேயும் சேர் நவர மாட்டாரு. சேர்ல நடந்து போய் டீ வாங்கிட்டு சேர்ல வந்து குடிச்சிட்டு. ஆமா, அப்படியே ரோலிங்ல அப்படியே போய் ரோலிங்ல எதுனாலும் பண்ணிட்டு வருவாரு. மோனி வேற வேலை கிடைச்சிச்சுல, அவங்க பாவம் அப்பப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுப்பாங்க, அதில் வெயிட் இருந்து வேலை பார்ப்பாங்க, நிறைய டாஸ்க் வேலைலாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும் இருக்காங்க. அவங்க கம்பெனி தான் 8 மாசமா நான் உட்காந்து ஸ்டடி டேபிள்ல படிச்சேன், விளக்குல படிச்சு முன்னேறலாம். கடைசியா கொஞ்ச நாள் படிச்சாங்க சரிங்களா, முன்னால இருந்தே படிச்சேன். நான் வாங்கி தரதான் சொன்னேன், இவ தான் வேணான்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் சரி எனக்கு தான் வேலை கிடைச்சிச்சுல, நான் உனக்கு கிஃப்டா வாங்கி தரேன் சொல்லி இப்போ எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நானே வாங்கிட்டேன். சரி ஓகே தேவைன்னு சொல்லி வாங்கிட்டேன். கொஞ்ச நேரம் தண்ணி வேற வரல, ஆல்ரெடி அக்கா சொல்லியிருப்பாங்க காலையிலேருந்து புலம்பின்னு வருஷம் வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு தான். ஆமாம், வீட்டையே பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டேன். வருஷம் அக்கா குளிக்க வரேன் சொல்லி காசு தலையில் வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டு அங்கே போய் தின்னுட்டு கொஞ்ச நேரத்தில் மோகன்புரம் வீட்டிலேருந்து தண்ணி இறங்கிருப்போம், நல்ல வேலை டேங்க் சரி பண்ணிட்டானுங்க. ஏதோ ஓகே அப்படி இப்படியும் ஓடுது. திடீர்னு நமக்கு 2 பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிச்சுன்னா எனக்கு இந்த டேபிள் சேர் தருவியா, நீ ஸ்டடி டேபிள் உட்காந்துக்குவியா? தரமாட்டா தானே? நான் கொஞ்சம் டேபிள் தர மாட்டேங்க. கொஞ்சம் டேபிள் தர மாட்டியா? டேபிளே தர மாட்டியா? அந்த டேபிள் உனக்கு ஒரு சேர் போட்டு அங்கே உட்காந்து எது அந்த பாத்திரம் இருக்கிறதுல நம்ம போய் உட்காந்துக்குவோம். சைடில் அவ்வளோ பெரிய டேபிள், அது 3 பேர் உட்காந்து வேலை பார்க்கலாம், அவ்வளோ பெரிய டேபிள். யாரும் லூஸ் மாதிரி இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இல்ல ஏமாந்து வாங்கிட்டு இல்ல ஆக்சுவலா ஒர்க் பண்ற டேபிள் தான், 2-3 மானிட்டர் வச்சு ஒர்க் பண்ற டேபிள். நான் போய் ஆஃப்டர் மார்க்கெட்ல திரும்ப மேல வச்சிருந்தாரு, எங்களுக்கு தெரியல சைஸ். சரிங்களா, அவர் அப்பயே சொன்னார் இந்த டேபிள் நான் இவ்வளவு காசுக்கு தான் கொடுப்பேன், நீங்க கேட்கற காசு தர மாட்டேன். நான் என்னடா இத்தனும் டேபிள் இவ்வளவு பெருசா சொல்றான்னு கேட்டேன், பார்த்தா எடுத்துட்டு வந்து வச்சா இத்தாச்சோடு இருக்கு. அது வீட்டுல கொண்டு வந்தா வந்துக்கினே இருக்கு பெருசா, என்ன இவ்வளவு பெரிய டேபிள் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம். அதனால மோனிக்கு பெரிய டேபிள், நான் சின்ன டேபிள் வச்சுக்கிறேங்க. சரிங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தருவாங்களா இல்ல ஒர்க்லே ஹோம்லேயே உட்கார வச்சிருவாங்களாங்கிறது தெரியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல ஜஸ்ட் சிட் இன் ஹோம் அப்படி சொல்லிடுவாங்க. ஒர்க்லாம் தர முடியாது, வீட்டில் வேணா உட்காந்துக்க அப்படின்னு. ஆமா இப்போதைக்கு அப்படிதான். நான் அது சும்மா அது லீவ் போடல, வீட்டில் இல்லைன்னா வீட்டிலே இருந்துக்குவேன், 1 வாரம் கழிச்சு பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. அப்படிதாங்க நிலமை இருக்கு, ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. எங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க பார்க்குறவங்க எக்கச்சக்க பேருக்கு வந்து வேலை போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கம்பெனி அட்டன் பண்ணி இதாச்சுன்னு கூட நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த கம்பெனி இப்போ ஷட் டவுனே பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இதில் நல்லதுன்னு எடுத்துக்கிறது எனக்கு எதுவும் இல்லை. ஸோ அதில் ஒர்க் பண்ணவங்கலாம் பாவம் நிஜமாவே அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா, நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், கடவுள் நம்மளை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி விட்டுட்டாரு அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா போயிருந்தேன் இப்போ நான் உட்காந்து அழுது இருந்திருப்பேன் வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஆமாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து கடவுள் என்னை காப்பாற்றி எனக்கான கரெக்டான வேலையில் வந்து என்னை உட்கார வச்சிட்டாரு. ஸோ நான் வந்து சொல்லியிருப்பேன் மேனிஃபெஸ்டேஷன், அது வந்து இப்பயும் நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், நடக்கும். அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? பார்த்தீங்களா, மேனிஃபெஸ்ட் இல்ல, நான் வந்து ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது கஷ்டமா இருக்கும்ல அந்த மொமெண்ட்ல, இப்ப கஷ்டமா இருக்கும், அதை வந்து நம்புங்க, அவ்வளவுதான், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. இப்போ துபாயில ஜாப் போனவங்க இல்லை அந்த சுச்சுவேஷன்ல இருக்கவங்கலாம் உண்மையிலே ரொம்ப பேனிக் ஆகுங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணுறப்போ சிங்கிள் லேர்னிங்காக இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஃபுல் பீதியில் தான் இருக்காங்க. டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா
ஒரு பதட்டத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு போயிட்டு பேக்கோட ஆபீஸ் பேக்கோட வருவோமா, பேக் இல்லாம வருவோமா, அந்த அளவுக்கு பயமா தான் இருக்கு நிலைமை. எங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கு. எங்க கம்பெனில எல்லா கம்பெனிலயுமே அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனைனால ஓரளவுக்கு ஏதோ ஓடுது. எது என்ன நடந்தாலும் மனசை தளர விட்டுறாதீங்க, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நகட்டி கொண்டு போங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரச்சனைலாம் முடியவும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நகட்ட வேண்டியதுதான். அப்படியே வார கணக்கில் நகட்டிக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் மாச கணக்கில் நகட்ட நினைச்சோம், அப்புறம் வார கணக்கில் நகட்ட நினைச்சோம், இப்போ டே கணக்கில் நகட்ட வேண்டியது இருக்கு. அந்த லெவல்ல தான் போய்கிட்டு இருக்கு நிலைமை. ஸோ சுச்சுவேஷன் சுற்றி என்ன வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். டெய்லி இல்லை நீங்கள் ஒரு லெவலுக்கு கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று புதுசாக எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதில் கொஞ்சம் டேபிள் சேர் வாங்காம அது உட்காந்து படிங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி ஓகே, அது உங்க ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி நீங்க படிங்க. ஓகேங்களா? ஒரு கோர்ஸோ இல்ல உங்களுக்கு ஆன்லைன்ல உட்காந்து படிக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா என்னை பேச போடுங்க ஜி, முடியாது ஆடம்பரம். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி ஒரு கோர்ஸு இல்லை ஒரு கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு புதுசாக ஒன்றை படித்து உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அப்டேட் பண்ண தான் வந்து நீங்கள் இருக்கிற வேலையில் உங்களை ஸ்டேபிளாக நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். புதுசாக கற்றுக்க தான் ஓகே, புதுசாக நமக்கு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனிலே இருக்க முடியும். சப்போஸ் அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். என்னையை பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்லது. கரெக்ட். மோனிக்கு வேலை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அக்கா அதுக்கு அடுத்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறேன்னாங்க. அது எந்த லெவலில் படிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கும். சோடாப்பட்டி போட்டாக்கா படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும். அப்படி அழுகக்கூடாது. 8 மாசம் அழுததே போதும். அதனால எனக்கு இப்பதான் அதோட எஃபெக்ட் புரியுது. படிச்சுனே இருக்கணும்டா பரமா அப்படின்ட்டு நானும் அவரு மாத்தி மாத்தி சாட் ஜிபிடிக்கிட்டே எங்களுக்கு அது சொல்லி கொடு இது சொல்லி கொடுன்னு டார்ச்சர் பண்ணின்னு இருக்கோம். புதுசா ஏதாவது ஒன்று எடுத்து உங்க ஃபீல்டுக்கு வேணா படிங்க. படிச்சு என்ன காமெடினா, குழந்தை பெற்று அதுக்கு சொல்லித்தர எறும்பு வயசுல நம்ம உட்காந்து ஸ்கூல் போற பசங்க மாதிரி படிக்க வேண்டியதா இருக்கு. நோட்டு புக் வாங்கி அதுல எழுதி படிக்க வேண்டியதா இருக்கு. ஓமெல்லாம் போட்டு என்ன ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. நான் என்ன இந்த ஸ்கூல்லலாம் வந்து ஸ்கூல்ல படிச்சா போதும், காலேஜ் சூப்பர் அப்படின்னாங்க. காலேஜ்ல என்ன சொன்னாங்க, காலேஜ்ல படிச்சா போதும், வேலைக்கு போனா சூப்பர் அப்படின்னாங்க. அப்படிம்பாங்க. ஆனா வேலைக்கு போய் இத்தனை வருஷம் ஆகி இன்னும் படிச்சுட்டே இருக்கோம். இன்னும் நிறைய படிக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு ஏஞ்சி படிக்கிறாங்களாமா. அந்த கொடுமையெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப கண்ணீர் மல்கு, ரொம்ப சோகமா இருக்கு. ஸோ உங்களோட ஃபீல்டுல உங்களுக்கு தேவையானதை அப்டேட் பண்ணினே இருங்க. ரைட்டுங்களா? கண்ணாடி போட்டாக்கா உங்களுக்கு தான் படிப்பீங்களா இல்லையா? ஓகே, ஆடம்பர கிளவி. எப்போ படிப்பீங்க? படிக்கிறேன். டேபிள் வந்துருச்சுல, கண்டிப்பா படிப்பேன். சரி, பின்னாடியே மானிட்டர் வந்துட்டுங்க, எழுத்தாப்புல ஃப்ரிட்ஜ் இருக்கு, எல்லாம் நம்ம ரூம் தான், எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பஸ்ல MBBS சொல்ற மாதிரி இந்த வாஷிங் மிஷின் வந்துருக்கு, ஃப்ரிட்ஜ் வந்து இருக்கு, ஜாட்டி மட்டும் எடுத்து போடாதீங்க. ஆமா, அதை மட்டும் போடாத. இந்த மாதிரி தான் மானிட்டர் வந்துட்டு இருக்கு. ஒழுங்கா உட்காந்து டெய்லி படிக்கணும். நீங்க வருஷம் உட்காந்து ஏதாச்சும் கார்ட்டூன் சீரிஸ் பார்த்து நினைச்சுக்கோங்களேன். அம்மா வருஷம் படிச்சு முன்னேற வழியை பார்க்க சொல்லுமா அவளை, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவளை சொல்லல, என்னையும் எப்படி கோர்த்து விடுது. சரி, அந்த பொண்ணுக்கு சேர்த்து சொல்றேன், படிங்க. ரைட்டா? ஓகே. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். எதையுமே பார்க்கல, அது எதுக்குல கனெக்ட் பண்ணி இப்போ உட்காந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு கொண்டு வரலான்னு என்னோட பஜ்ஜி சொல்லிச்சு உள்ள. பஜ்ஜியா? பாட்டா சொல்லலையா? சரி ஓகே, மானிட்டர் இன்னைக்கே வராது, நாளைக்கு அப்புறம். அது வரல தம்பி, நீ தான் காசு போட்டு வாங்கி வர வச்சிருக்க, அது இந்நேரத்துல வர வச்சு மாட்டிருக்க. ஸோ இத்துடன் ஆடம்பர கிளவியுடன் இந்த எபிசோட் நிறைவடைகிறது. உண்மையான ஆடம்பர கிளவி இவர் தான், நான் கிடையாது. இது வந்து நீங்க மோனிஷாவுக்கு அடுத்து அப்படியே ஆஃபீஸ் போற வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. யார் ஆடம்பரம் யார் இதுன்னு தெரியும். கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ்ஸும் மேண்டேட்ரி. பார்க்க தானே போறீங்க, பாருங்க. ஓகே, ஆடம்பர கிளவியுடன் நன்றி, வணக்கம்.